வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தென்காசி பக்கத்துல இருக்கிற 3 புகழ்பெற்ற ஐயப்பன் கோயில்களை பத்தி பார்க்கலாமா? பக்தர்கள் யாருமே இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே படையெடுத்து போயிட்டு இருக்க இந்த நிலையில தென்காசிக்கு அருகே 3 புகழ்பெற்ற ஐயப்பன் கோயில்கள் அமைந்துள்ளது. இரண்டாவதாக அச்சன் ஐயப்பன் கோயிலை பத்தி பார்க்கலாம். மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலையில ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ள இந்த நிலையில தினம்தோறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய வருகின்றனர். தென்காசிக்கு அருகே கேரளா மாநிலத்தில் உள்ள 3 புகழ்பெற்ற ஐயப்பன் கோயில்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். அச்சன் கோவில் தர்மசாஸ்தா தென்காசியில இருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவுல கேரளா மாநிலத்துல அச்சன் கோவில் என்னும் இடத்துல இந்த ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கருவறையில் வனராஜனாக அமர்ந்த நிலையில இருக்கிற சுவாமி ஐயப்பன் கையில அமுதமும் கந்தமலை வாளும் ஏந்தி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். திருமணம் ஆகாதவர்கள் அச்சன் கோவில் தர்மசாஸ்தாவை வழிபட்டால் உடனே திருமணம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எனவே பக்தர்கள் இந்த கோவிலுக்கு ஐயப்பனை கல்யாணம் சாஸ்தா என்றும் அழைக்கிறார். அடர்ந்த வனப்பகுதியின் உள்ளே அமர்ந்திருக்கும் அச்சன் கோவில் ஐயப்பனை காண வனங்கள் வழியாக செல்லும் ஒரு பரவசமான மனநிலையும் தரும். கோவிலோட நடை திறந்திருக்கும் நேரம் என்னன்னா, தினமும் அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும் தென்காசியில இருந்து செங்கோட்டை, பண்போலி, மேக்கரை வழியாக மலை பாதைகளை கடந்து வந்தால் இந்த கோயிலை அடையலாம். செங்கோட்டையில் தினமும் காலை மாலை வேளையில் கேரள அரசு பேருந்துகளை இயக்கப்படுகின்றன. இரண்டாவதாக குளத்துப்புழா ஐயப்பன் கோயிலை பத்தி பார்க்கலாம். தென்காசியில இருந்து சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவுல குளத்துப்புழா என்ற இடத்துல இந்த ஐயப்பன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் கருவறையில் சுவாமி ஐயப்பன் குழந்தையாக காட்சி தருவதால் இந்த கோவிலை பாலா சாஸ்தா என்றும் அழைக்கின்றனர். குழந்தை வரம் வேண்டி ஐயப்பனை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஐதீகம். கோயிலின் முன்பகுதியில் கல்லடா ஆறு ஓடுகிறது. இந்த ஆற்றில் உற்சாகமாக குளித்துவிட்டு குழந்தை ஐயப்பனை தரிசிக்கலாம். நடை திறக்கும் நேரம் தினமும் அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். தென்காசியில இருந்து செங்கோட்டை, ஆரியங்காவு, தென்மலை வழியாக குளத்துப்புழா செல்ல வேண்டும். தென்காசியில இருந்து திருவனந்தபுரத்துக்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை இயங்கப்படும் கேரள அரசு பேருந்துகள் குளத்துப்புழா வழியாக செல்லும். மூன்றாவதாக அரியங்காவு சாஸ்தா கோயிலை பத்தி பார்க்கலாம். தென்காசியில இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவுல சபரிமலை செல்லும் பிரதான சாலையில ஆரியங்காவு என்னும் இடத்துல இந்த ஐயப்பன் கோயில் அமைந்துள்ளது. பொதுவாக பிரம்மச்சாரியாக உள்ள சுவாமி ஐயப்பன் இந்த கோவிலில் மட்டும் புஷ்பக்கலை என்னும் பெண்ணை திருமணம் செய்து வந்ததாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். தமிழக கேரளா எல்லையில அமைந்துள்ளதால இந்த கோவில் பூஜைகள் தமிழக முறைப்படிதான் நடக்கிறது. சபரிமலை செல்லும் சாலையில் அமைந்துள்ளதால் தென்காசி வழியாக சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களும் அங்கு இருந்து வரும் பக்தர்களும் ஆரியங்காவு கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். நடை திறந்திருக்கும் நேரம் தினமும் அதிகாலை 4 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். தென்காசியில் இருந்து செங்கோட்டை, புளியரை வழியாக ஆரியங்காவு சென்றடையலாம். தென்காசியில் இருந்து 10 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து ஆரியங்காவு வழியாக கேரளாவின் மற்ற இடங்களுக்கு செல்கின்றன. கோயிலுக்கு முன்பாகவே பேருந்து நிறுத்தம் உள்ளது. தென்காசியில் இருந்து அதிகாலை 3:20 மணிக்கு புறப்படும் சென்னை கொல்லம் விரைவு ரயில் மதியம் 2:32 மணியில் தென்காசியில் இருந்து புறப்படும் மதுரை குருவாயூர் விரைவு ரயில் ஆரியங்காவு வழியாக செல்லும் என்பதே குறிப்பிடத்தக்கது. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.